வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு இன்னொரு ஸ்ட்ரா விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி நம்ம லைஃப்பில் ஸ்டேச்சர் ஏற ஏற இதை நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். இது வாழ்க்கையில் நம்ம போகிற பாதைக்கு ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஒன்று ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று டாக்டிக்ஸ். தட் இஸ் நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுக்கு எப்படி போகணுங்கிறது, டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டாக்டிக்ஸ். ஸோ டாக்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் மேரி பண்ணால் தான் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது எந்த டைரக்ஷனில் போகிறது, டாக்டிக்கல்ங்கிறது எப்படி பண்ண போகிறீங்கன்னு பொறுத்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கணும்னா, இப்போ நான் ஏன் திருப்பதிக்கு போகணுன்னு டிசைட் பண்ணிட்டேன். திருப்பதி போகிறதுக்கு பல வழி இருக்குது. இங்கேன்னு காரில் போகலாம், சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். இது மாதிரி பல விஷயங்களில் நான் போகலாம். நானே ஒரு ஹெலிகாப்டர் ஹையர் பண்ணி கூட போகலாம். ரேணிகுண்டாவில் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ரேணிகுண்டா ஏர்போர்ட்டில் இறங்கி நான் போயிடலாம். இது போகணும் திருப்பதிங்கிறது ஸ்ட்ராட்டஜி, எப்படி போகிறோங்கிறது டாக்டிக்ஸு. ஸோ இந்த டாக்டிக்ஸுங்கிறதையும் ஸ்ட்ராட்டஜியும் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த 10 நாளாக பேசுகிறேன். நீங்கள் பெரிய பணம் சம்பாதிக்கணும், பெரிய புகழ் சம்பாதிக்கணும் வாழ்க்கையிலன்னா இந்த டாக்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தேவையான குணாதிசயங்களை பற்றி தான் இத்தனை நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எடுத்து நான் பேச போகிறதுங்கிறது மௌனத்தை பற்றி, சைலன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட எவ்ரி ஐடியா, நீங்கள் பல ஐடியாக்கள் பண்ண போகிறீங்க. ஐடியாங்கிறது தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். ஏன்னா ஐடியா ஆரம்பம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை காலி பண்ணணுன்னாலும் உங்களுக்கு ஐடியா வேணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியா தான் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை ட்ரம்ப் பண்ண முடியும். பேபாலுங்கிறது ஈஸியாக 2 பேருக்கும் கம்ப்யூட்டர் மூலமாக பணப்பரிவர்த்தனை பண்ண முடியுங்கிறது ஒரு ஐடியா. அது ஒரு இண்டஸ்ட்ரியே டெவலப் ஆகிடுச்சு இன்றைக்கி. அந்த ஐடியாவை வச்சு தான் ஃபின்டெக் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியே டெவலப் ஆச்சு. அந்த பேபாலில் இருந்த மாஃபியா அப்படிங்கிறவங்க தான் பேபால் மாஃபியாங்கிறவங்க. அதில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கு, லிங்க்டின்னாக இருக்கட்டும், எலான் மஸ்காக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே அதுலேருந்து வந்தவங்க தான். உங்கள் பீட்டர் தீலும் அதுலேருந்து வந்தவர் தான். இந்த பீட்டர் தீல்லாம் பின்னாடி போய் ஃபேஸ்புக்குக்கும் கோச்சிங் கொடுத்தார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேபால் மாஃபியாங்கிறது 2 கம்பெனியாக இருந்து அந்த 2 கம்பெனியும் மர்ஜ் பண்ணி தான் பேபால் ஆயிடுச்சு. 2ம் மர்ஜ் ஆகலைன்னா 2 கம்பெனியும் செத்துரும்னு தெரியும். இந்த பேபாலை ஒரு ஆக்ஷன் ஹவுஸுக்கு விற்றாங்க. அந்த ஆக்ஷன் கம்பெனி அதுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி இந்த கம்பெனியை தனியாக லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு பின்னாடி தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தை பேபாலை விற்கறச்ச இவங்க பேபால்னால பெரிய ஆளுங்கிறது அல்ல. பேபால் பணத்தை எடுத்து ஒருத்தன் லிங்க்டின், ஒருத்தன் ஃபேஸ்புக், இன்னொருத்தன் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா இது மாதிரி கம்பெனியில் போட்டு தான் பெருசாகி விஸ்வரூபம் எடுத்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மௌனம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி ஐடியா பப்ளிக்காக வேலிடேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எஸ், ஃபேஸ்புக் மாதிரி ஐடியாவுக்கு லவுடாக இருக்கணும், எல்லாம் வேலிடேட் ஆகணும். ஒரு பேமெண்ட் டூலுக்கு நீங்கள் $5 $10 தரும், நீ ஒரு 10 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் உனக்கு $5 போடுறேன், $10 போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணாங்க. ஒன்ஸ் பியர் டு பியர் ஈஸியாக பேங்க்கு மூலம் போகாமல் கம்பர்சமாக பணம் மாற்றிக்க முடிஞ்சுதுன்னு ஒன்று பேபால் ஓவர் நைட்டாக வைரலாக க்ரோ ஆகி பெரிய ஹிட் ஆச்சு. பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தேவையே படலை, ரெஃபரன்ஸ்லேயே க்ரோ ஆச்சு. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தான் ஜிமெயிலும் யூஸ் பண்ணாங்க. ஜிமெயில் இன்னும் ஒரு ஸ்டெப் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
நீங்கள் வந்து பை இன்விடேஷன் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் நாங்கள் ஜிமெயில். எவ்ரி டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 இன்விடேஷன் இருக்கும். நீங்கள் 6 பேரை இன்வைட் பண்ணணும். அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கம்ஃபர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் எனக்கு கிடைக்குமா இன்விடேஷன், உனக்கு கிடைக்குமா இன்விடேஷன்னு எல்லாரும் சுற்ற ஆரம்பித்தாங்க. அந்த காலம்லாம் போய் இன்றைக்கி யார் வேணால் ஜிமெயில் அக்கௌண்ட் திறக்கலாம்னு ஆயிடுச்சு. அன்றைக்கி ஜிமெயிலுக்கும் ஹாட்மெயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜிமெயிலில் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இன்றைக்கும் நான் போய் ஜிமெயிலில் அடித்தேன்னா ஃபஸ்ட்டுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்த எல்லாமே கிடைக்கும். யாரும் நம்மள ஸ்டோரேஜ் ஸ்பேஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஒரு மார்க்கெட்டிங் டூலாக யூஸ் பண்ணாங்க. ஹாட்மெயில் ரொம்ப சவுண்டு விட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் வாங்கினாங்க. அதெல்லாம் சபீர் பாட்டியா பெரிய பணக்காரர் ஆனார். ஆனால் ஹாட்மெயில் மைக்ரோசாஃப்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல. சைலண்ட்டாக இருந்த ஜிமெயிலு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சைலண்ட்டாக இருக்கிறது சம்டைம்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். வேலிடேஷனுங்கிறது தேவை கிடையாது. சில பிஸ்னஸுக்கு வேலிடேஷன் வேணும், சில பிஸ்னஸுக்கு வேலிடேஷன் வேணாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, குவைட் ஒர்க் வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த குவைட் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போது நம்ம டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா லோவஸ்ட் பாயிண்டில் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு இண்டிகார்னு ஒரு கார் பண்ணார். தலைவரே அதில் உட்காந்துட்டு இருந்தார். பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். அது பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. டாக்ஸி மார்க்கெட்டை அம்பாசிடர் அதுக்கப்புறம் அது மாதிரி யாரும் டாமினேட்டே பண்ணலை. அடுத்தது கொஞ்சம் தலையை தூக்கி அவர் இவங்க பண்ணிவிடுவாங்கன்னு விட்டார். இண்டிகோ ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்த 3-4 காரு ஊற்றிக்கிச்சு. நானோமில் பெரிய நம்பிக்கையோடு அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் நினச்ச இடத்துல ஃபேக்ட்ரி போட முடியாமல் படுத்தி உயிரை வாங்கி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஃபேக்ட்ரி மாற்றத்துக்குள்ளே அவர் தாவு தீர்ந்துடுச்சு. காம்படிட்டர்ஸ் பண்ண வேலையில் அவரால் அந்த ப்ராடக்டே ஃப்ளாப் ஆகிடுச்சு. வேறு யாராக இருந்தாலும் மனசை தளர விட்டுருப்பாங்க. டப்புன்னு சைலண்ட்டாக ரேடியோ சைலன்ஸில் போய் வரிசையாக ஒரு 5-6 வண்டி விட்டாங்க. நெக்ஸான்னு ஒரு வண்டி பெரிய ஹிட். அது வந்தபோது யாரும் அவ்வளோ பெரிய கார் ஆகும்னு நினைக்கல. நியர்லி 1 மில்லியன் கார் விற்றுருச்சு. அடுத்தது பஞ்சுன்னு ஒரு காரை இறக்கினார். அந்த பஞ்சு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பிகேம் தி ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் கார் அண்ட் ஹையஸ்ட் செல்லிங் கார். மாருதியோட வேகனாரை காலி பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. அது மந்த் ஆன் மந்த் சேல்ஸில் பல மாதத்தில் அது வேகனாரை காலி பண்ணிடுச்சு. யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதையே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மார்க்கெட்டையும் டாமினேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் நிறைய இருக்கும். நாய்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அவங்கள டிஸ்டர்பே பண்ணலை. கடைசியில் கம்பெனி 2ஆக பிரித்து ஒரு கம்பெனி வந்து வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் இன்னொரு கம்பெனி பேசஞ்சர் வெஹிக்கிளும் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயே எலக்ட்ரிக் கம்பெனி பண்ணுறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணுறது தனி கம்பெனியாக இருக்குது. பின்காலத்தில் அது ஒரு தனி கம்பெனியாக பிரிஞ்சாலும் புரியலாம். அதனால் ஒன்ஸ் ஃபெயிலியர்னு வந்தப்புறம் நம்ம ரேடியோ சைலன்ஸ் போட்டு நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.